கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. இப்போ தான் வந்துட்டு ஆட்டமே சூடு பிடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் ஐஸ்வர்யாவும் அதாவது நம்ம சிதம்பரத்தோட பாப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஐஸ்வர்யா சுற்றி முற்றி தேடுறாங்க. அவங்க தான் மிஸ்ஸஸ் சிதம்பரமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு மிஸ்ஸஸ் சிதம்பரம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் வாங்க உங்களுக்கான தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நேரில் பார்க்குறது இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பற்றியா, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, நட்சத்திரா அப்படின்றாங்க. நட்சத்திராவா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன வாங்க போங்கன்னெலாம் பேச தேவை கிடையாது, நீங்கள் நட்சத்திராவை எப்படி உரிமையாக வா போன்னு சொல்வீங்களா அந்த மாதிரியே என்னை கூப்பிடுங்க, அது போதும். நான் வந்துட்டு நட்சத்திராவோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல, நட்சத்திராவோட தங்கச்சியா, உங்களை பற்றி சொன்னதே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. அடுத்து வந்துட்டு, இல்லை நான் உனக்கு கேட்கலாமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, புரியுது, நட்சத்திரா விட சின்ன வயசாக இருக்கிறனா எப்படி வந்துட்டு மிஸ்ஸஸ் சிதம்பரமான அதானே கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, எல்லாமே என்னோட அக்கா காண்டி தான், அந்த தீபாவையும் கார்த்திகை பழி வாங்காமல் விட மாட்டேன், என் அக்கா வாழ்க்கையை பாழாக்கின அவனை உண்டு இல்லாமல் பண்ணுறதுக்காண்டி தான் நான் மிஸ்ஸஸ் சிதம்பரத்தை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். இனிமேல் வந்துட்டு என்கிட்ட இருந்து அந்த கார்த்தியால் தப்பிக்கவே முடியாது, அந்த தீபாவை ஏதோ பெரிய சிங்கராக்க போகிறானாம்ல, அதுக்காக பெரிய ஒரு வெடியே வச்சுருக்கேன், அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அதனால தான் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டேன், நேரம் வரும்போது உங்களை மீட் பண்ணலான்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி அப்போ ரெண்டு பேத்துக்கும் ஒரே கோல் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்க, இப்போ தானே சொன்னேன் வாங்க போங்கன்னு பேச வேணாம் அப்படின்னு சொன்னதுமே, சரி மாயா சொல்லு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்து நான் நெக்ஸ்ட்டு கார்த்தியை மீட் பண்ணி பேச போகிறேன் அப்படின்றாங்க. எதுக்கு எடுத்ததும் கார்த்தியை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்ல, ஒரு வார்னிங் கொடுக்கணும்ல, என்கிட்ட தெரியாமல் மோதிட்டா, அதாவது என் அக்கா கிட்ட, அவளோட பலம் என்னன்னு தெரிய வேணாம், இந்த மாயா யாருன்னு இனிமே தான் அந்த கார்த்தி புரிஞ்சுக்க போகிறான், இப்பேற்பட்ட எதிரி கூடலாம் அவனுக்கு மோதி பழக்கமே இருந்திருக்காது, சும்மா சாதாரண ஆளுகிட்டே மோதிட்டு இருந்திருப்பான், ஏதோ சவால் விட்டால் ஜெயிக்காமல் விட மாட்டானாம்ல, இனிமே தான் அவனுக்கு இருக்க ஆட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு ஐஸ்வர்யாட்ட சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் கார்த்தி ஆஃபீஸில் இருக்க, அங்கே வந்துட்டு மாயா வர்றாங்க. வந்ததுமே ராஜா வந்துட்டு சொல்கிறாப்புல, இந்த மாதிரி சிதம்பரத்தோட ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அவங்களும் வந்துட்டு உள்ளே வராங்க. வாங்க மிஸ்ஸஸ் சிதம்பரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் வந்துட்டு கால் மேலாம் கால் போட்டு கார்த்தியை பார்த்துட்டு சிரிச்சுட்டே உட்காடுறாங்க. சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேலையாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, இனிமேல் தான் வேலையை ஆரம்பிக்க போகுது, அதாவது என் ஹஸ்பண்டுக்கிட்டே நீங்கள் சவால் விட்டீங்களாமே அப்படின்னு சொல்ல, அது தொழில் ரீதியாக அவ்வளோதான், உங்களுக்கு இப்போ என்கிட்ட என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, எனக்கு வேணாம், நட்சத்திரா வச்ச கடன் திருப்பி இருக்குது அதை கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. நட்சத்திராவை பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அதை விடுங்க, நீங்கள் என்ன பேசணும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, நீங்கள் நட்சத்திரா வேணால் அதை விடுங்கன்னு சொல்லிட்டு ஒதுக்கிடலாம், ஆனால் நட்சத்திரம் உங்களை விட மாட்டா அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல, யூ மீன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, ஐ மீன் நான் நட்சத்திராவோட ஓன் பிளட் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன நட்சத்திராவோட வாழ்க்கையை குழி தோண்டி உள்ளே புதைச்சிட்டிங்க, எப்படிரா அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதே தெரியாது, இப்படி புதுசாக வந்து திடீர்னு நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்சியில் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, ஹலோ நான் யாரை பார்த்து வந்துட்டு பயப்படுற ஆள் கிடையாது, நட்சத்திரா அவளோட கெட்ட எண்ணத்துக்கு, அவளோட அந்த ஒரு தப்பான எண்ணத்துக்கு தான் அவள் தண்டனை அனுபவிச்சா, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஓஹோ உங்களை நேசிச்சதை தவிர அவள் வேற எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்றாங்க. எந்த தப்புமே பண்ணலையா, அவள் பண்ணது எல்லாமே தப்பு தான், அந்த மாதிரி ஃப்ராடோட தங்கச்சி நீயும் ஃப்ராடாக தானே இருப்ப அப்படின்னு சொல்ல, எங்ககிட்ட நீ தெரியாமல் மோதிட்ட மிஸ்டர் கார்த்தி, உன்னையும் உன்னோட பொண்டாட்டியும் பழி வாங்காமல் நான் ஓயவே மாட்டேன், எப்படி உங்கள் ரெண்டு பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னு பாரு, என்னமோ அவளை பெரிய சிங்கராகி போய் காமிக்க போறியாம்ல, என்ன மீறி அது நடக்கவே நடக்காது, உன்னோட அந்த பரீட்சையில் நீ என்ன பண்ணுற நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க. எனக்கு நான் தான் சொல்லியிருக்கேன்லங்க, சவாலில் ஜெயிச்சு மட்டும்தான் பழக்கம், நீங்களே வந்துட்டு அதை இப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டீங்க, இதுக்கு மேலே நானும் ஆட்டத்தில் இறங்கி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அப்பா இப்படி கார்த்தியை தான்ப்பா நாங்கள் எதிர்பார்க்குறோம், இப்படியே வந்துட்டு ஆட்டம் போனால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. மாயா வந்துட்டு அங்கேருந்து கார்த்திகிட்ட பயங்கரமாக சவால் விட்டு கிளம்புறாங்க. கார்த்தி வந்துட்டு இங்கே நடந்ததை பற்றி யோசித்த மணிக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறமேட்டி வந்துட்டு ராஜா உள்ளே வராங்க. என்ன மாப்பிள்ள சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அது ஒரு பெரிய கதை, உனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு நட்சத்திரா அப்படின்ற மாதிரி அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க ஸ்டோரியை சொல்லிட்டு, அவளோட தங்கச்சி தான் இது, என்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே சிதம்பரத்தை கல்யாணம் முடிச்சு வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன மாப்பிள்ள ஒன்று போக ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.